நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். விஜய் டெலிவிஷன்ல பரபரப்பா இன்னி வரைக்கும் அந்த ட்ரெண்டிங் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது சிறகடிக்க ஆசை சீரியல் தான். இந்த சீரியல்ல மீனா அப்படின்னு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ் கோமதி சீரியலை விட்டு விலகிட்டாங்களா அப்படின்னு கேள்விதான் இப்ப ரீசெண்டா சிறகடிக்க ஆசை டீம்ல இருந்து கொடைக்கானல் போயிருந்த போது அந்த பிக்சர்ஸை பார்த்து கேள்விகளா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த டவுட்டை நாங்களே கிளாரிஃபை பண்ணிடுறோம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் கோமதியை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏன்னா முத்து மீனா அப்படின்ற அந்த காம்பினேஷனே வேற லெவல் இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே பாசிட்டிவா தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியலை பத்தி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மீனா அப்படின்ற கதாபாத்திரம் வந்து அந்த அளவுக்கு அடாப்டிவா கோமதி நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ரீசெண்டா சிறகடிக்க ஆசை டீம்ல இருந்து எல்லாருமே கொடைக்கானல் போயிருந்த போது அந்த செட்ல வந்து மீனா இல்லை அப்படின்றது தான் ஃபேன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, என்னோட மீனா ஆக்ட்ரஸ் கோமதி எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேள்வியா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு டீம் ட்ரிப் மட்டும் தான். அவங்க அபிஷியலா சீரியலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ட்ரிப்பா இருக்குமா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். மேபி இந்த ஸ்கெடியூல்ல மீனா இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா ஆக்ட்ரஸ் கோமதி மீனா அப்படின்ற கதாபாத்திரத்துல உங்க எல்லாரையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா இந்த சீரியலை விட்டு விலக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சத இந்த கேரக்டரை அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஷார்ட் ஆர்எல்ஸ் இந்த டீம் ட்ரிப்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதாங்க. மத்தபடி மீனாவா தான் இருக்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறச்சே, இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா மனோஜ் அப்படின்ற கதாபாத்திரத்துல ஸ்ரீ தேவா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா? இவரு இந்த சீரியலை விட்டு விலக போறாரு அப்படின்னும் அதுக்கான ஃபேர்வெல் எல்லாமே கொண்டாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸ்ரீ தேவா திவ்யா துரைசாமி கூட ஒரு படத்துல கமிட் ஆகியிருந்திருக்காங்க அப்படின்னும் இதனாலதான் சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு விலக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசன் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஸ்ரீதேவா தரப்புல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்திருக்காரு. எனக்கு சினிமா தான் எல்லாமே, நடிச்சா சினிமால தான் நடிக்கணும் அப்படின்ற கனவோட தான் நான் வந்தேன். ஆனா எதிர்பாராத நேரத்துல தான் சிறகடிக்க ஆசை சீரியல்ல எனக்கு வந்து ஒரு கேரக்டர் பிளே பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. அந்த கேரக்டரை நான் முழுமையா இன்னி வரைக்கும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். மனோஜ் அப்படின்றவனை இன்னி வரைக்கும் பாவமா வெகுளியா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மனோஜ் அப்படின்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது துணிவு படம் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா கிடைச்ச சான்ஸ் தான் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல். எனக்கு இதுக்கப்புறமா கிடைச்ச ஒரு சான்ஸும் தான் திவ்யா துரைசாமி கூட நடிக்க இருக்க ஒரு படமும். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த நாள்ல யாரையெல்லாம் மீட் பண்ணணுமோ அந்த சான்ஸை நான் நழுவ விடவே மாட்டேன். ஒவ்வொருத்தரையா நான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளுடைய முகம் வந்து பரிச்சயமா இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு தடவையாச்சும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அதுதான் அந்த கனவு இப்ப நிறைவேறிருக்கு. அது மட்டும் கிடையாது, எனக்கு மேபி இது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருந்திருக்கலாம். ஆனா அடிப்படையா இருந்தது சிறகடிக்க ஆசை சீரியல் தான். அதனால சினிமாவும் சீரியலும் ஹேண்டில் பண்றதே எனக்கு ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். எதையுமே நான் நழுவ விட மாட்டேன். மனோஜா உங்க எல்லாரையுமே நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ரீ தேவாவுமே ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு. அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்ல மாரி அப்படின்ற கதாபாத்திரத்துல ஆக்ட்ரஸ் ரிஹானா வந்து நடிக்கிறதுல இருந்து விலகி இருந்தாங்க இல்லையா? அந்த சீரியலை விட்டு விலகினதுக்கு அப்புறமா அவங்க அதுக்கான ரீசனையுமே கொடுத்திருந்தாங்க. பர்சனல் ரீசன்ஸ்னால தான் நான் வந்து இந்த சீரியலை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணி ஃபேக்கான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு ஒரு பதிலடியுமே கொடுத்திருந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் ரிஹானா. நான் வந்து பர்சனல் ரீசன் சொன்னது வந்து எனக்கு லெக் பெயின் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியா எடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த சீரியல்ல இருந்து அபிஷியலாவே நான் விலகி இருந்தேன். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இருந்து 3 மாசம் வரைக்குமே டைம் எடுக்கும் ட்ரீட்மெண்ட்காக. இந்த விஷயத்த வந்து நான் டைரக்டர் கிட்டயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்துல அவ்வளோ டைம் வந்து உங்களுக்காக நாங்க கொடுக்க முடியாது. ஏன்னா கேரக்டர் அந்தந்த டைம்க்கு நிறைய ஷார்ட்ஸ் வேற வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால உங்களுக்காக லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிரெக்டருமே ஷேர் பண்ணியிருந்தாராம். அதனால நான் இந்த சீரியல்ல இருந்து விலகின ப்ராப்பர் ரீசனோட சரி பரவாயில்ல, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்கள மாறி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நடிக்கிறதுக்காக ரிப்ளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு டிரெக்டருமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படி தான் ப்ராப்பராக இந்த சீரியலை விட்டு தான் விலகினதை பற்றி அறிவிச்சிருந்திருக்காங்க. ரிஹானா வந்து அந்த செட்டில் காயத்ரி அப்படின்ற ஆக்டர்ஸ் கூட தான் நடிச்சிருந்தாங்க. நிறைய ஷார்ட்ஸ் அவங்க கூட தான் வரும் அப்படின்னும் அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஸ்வீட். எல்லாரையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். முக்கியமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியல்ல நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.